ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி From following data, test whether there is an association between intelligence and economic conditions. So, ஸோ ஓகே இன்டெலிஜென்ட் எக்கனாமிக் கண்டிஷன் டோட்டலாக எத்தனை கேசஸ் இருக்குது குட்டு நாட் குட்டு இன் ரோவிஸ் காலவிஸ் எக்ஸலண்ட் குட் அண்டு மீடியம் கரெக்டாமா sir. சரி இது எப்படி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சரியாம்மா Okay, sir. எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு ஃபார்முலா தெரியும் ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன தரோம் சொல்யூஷன் போட்டுருங்க இப்போ என்ன பண்ண போறீங்க ஹச் நாட் என்ன சொல்ல போறீங்க there is no significance between the economic condition and the intelligence condition சரிங்களா அது மாதிரி எழுதிங்க அவன் என்ன சொல்ற between the association with the intelligence and economic condition சொல்லிக்கலாம் அப்போ அதே சொல்லுங்க there is no significance between intelligence and economic condition அதுதான் வந்து ஹச்னட்டோட பேசிக் ஐடியா சரிங்களா there is Okay, no sir. significance அங்கே கொஸ்டின் எழுதி எழுதுதான் அங்கே என்ன எக்ஸ்ட்ரா வேர்டு போடுறீங்க there is no significance between அந்த வேர்டு தான் இருக்க போது மற்றபடி என்னது அவன் கொடுத்துக்கிற வேர்டு இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் அந்த வேர்டு அப்ளை பண்ணுவாங்க இன்டெலிஜென்ஸ் அண்ட் Okay, sir. எக்கனாமிக் கண்டிஷன் நீங்கள் ஹச் நாட்டே தெரியுதோ தெரியல நார்மலாக அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குதோ அதை ரைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க எதில் ஒன் வே டூ வே லேட்டின் ஸ்கொயர்டு அண்ட் இங்கே கை ஸ்கொயர்டு டி ஸ்கொயர்டு எல்லாத்துக்குமே ஹெச் நாட் வேணும் ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டீங்க ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா we know that this concept is in the கை ஸ்கொயர் டெஸ்ட் கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் எழுதிங்க ரெண்டாவது ஸ்டெப் சரிங்களா மூணாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த டேபிள் இருக்கிறத ஃபார்ம் பண்ணுறீங்க எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்க நம்ம சொன்ன ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறேன் ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கேபிட்டல் என் இது ஜென்ரல் ஃபார்முலா அப்போ இங்கே எத்தனை வேல்யூ இருக்குதோ அத்தனை வேல்யூக்கும் கண்டுபிடிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஈஸியானது தான் இது வரைக்கும் நம்மளோட டேபிள் வேல்யூ மற்ற ரெண்டு யாரு டோட்டல் வேல்யூ கரெக்டுங்களா மற்ற ரெண்டு வேல்யூ யாரு டோட்டல் இந்த வேல்யூம் டோட்டல் வேல்யூ தான் இந்த வேல்யூம் டோட்டல் வேல்யூ தான் கரெக்டுங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா Yes, sir. புரியுது sir. ஓகே அப்போ திரும்ப டேபிள் எழுதிக்கிங்க நம்ம வியூக்கு எழுதிக்கிங்க அப்போ என்ன எழுதுவீங்க நம்ம வியூக்கு எழுதுனா என்ன எழுதுவீங்க 48 200 150 80 52 180 190 100 இவ்வளோதானே அவ்வளோதான் மற்ற வேலையில யாரு இதுக்கு வந்து டேட்டா வேல்யூ இது வரைக்கும் டேட்டா வேல்யூ இதுக்கு மேலே வரவங்க யாரு இந்த பக்கம் வந்தால் இது ரோ டோட்டல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட ஃபார்முலாக்கு மாற்றுறேன் கொடுத்ததையே நம்ம ஃபார்முலாக்கு மாற்றுறோம் அப்புறம் என்னாச்சு இங்கே வரவங்க பேர் என்ன காலம் டோட்டல் கரெக்டுங்களா இங்கே வரவங்க பேர் என்ன காலம் டோட்டல் ஏதாச்சும் டவுட் இருக்காமா எனக்கு டவுட் இருக்காங்க இல்ல sir. எதுவும் இல்ல sir. சூப்பர் சரி அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம் வேல்யூஸ் வந்து அப்படியே என்ட்ரி பண்ணிக்கணும் என்ன நடக்குது சொல்லுங்க இது ஆட் பண்ணுறது அவனே கொடுக்குறான் சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டான் கொடுக்குறது ரேட் விட்டுருவாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டான் ஆட் பண்ணி அவன் கொடுத்துட்டான் அதனால் எவ்வளோ 478 அவனே கொடுத்துட்டான் இப்போ 478 522 ரெண்டே ஆட் பண்ணால் 1000 தான் அதேமாதிரி இங்கே வர்றது 100 380 340 180 கரெக்டாக தானே Sir. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா 48ஓட வேல்யூன்னு எக்ஸ்பெக்டட் வேல்யூ அது எக்ஸ்பெக்டட் வேல்யூ 200ஓட வேல்யூ என்ன 150 80 அப்போ 4 + 4 8 வேல்யூஸோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிப்போம் சரியாம்மா Okay, sir. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன 48ஓட கரெக்டுங்களா அப்போ கெட்டிங்கே போட்டுக்கலாமா கெட்டிங்கிங் போடும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃபார்முலா என்ன ஹைஸ்கோட டெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன ஹைஸ்கோட டெஸ்ட்டோட ஃபார்முலா என்னன்னா sum of the observed value minus expected value whole square divided by expected value divided by expected value இதுதான் ஃபார்முலா சரிடா கண்ணு ஜெனரல் ஃபார்முலா இது என்ன கை ஸ்கொயரோட ஜெனரல் ஃபார்முலா இதுதான் சரியாமா Okay, sir. அப்போ ஃபார்முலா ஒர்க் பண்ணுங்க இது ஒரு ஃபார்முலா அடுத்த ஃபார்முலா யாரு ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் இது ஈச் ஒன்னோட இஐஜே இஐஜேனா கரஸ்பாண்டிங் இது வந்து E11 எக்ஸ்பெக்டட் வேல்யூ இது E22 எக்ஸ்பெக்டட் E12 இது வந்து E13 E14 அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிப்போம் சரிங்களா ஒவ்வொருக்கும் நம்ம ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிப்போம் சரியாம்மா இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாமா இது டேபிள் போட்டீங்க இப்போ அனதர் டேபிள் பண்ணுறீங்க அனதர் டேபிள் என்னது
ஃபர்ஸ்ட் எடுத்தபடி அப்சர்வ் வேல்யூ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, மூணாவது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர், நாலாவது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இதுதான் ஃபார்முலா. சரியாம்மா? ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் வேல்யூங்கிறது யாரு? 48 தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் வேல்யூ. இங்க தான் அப்சர்வ் பண்றீங்க. அப்போ 48 ஃபர்ஸ்ட் அப்சர்வ் வேல்யூ. சரியாம்மா? 48 ஓட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. 48 ஓட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. ஓகேங்களா? 48 ஓட எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்படி கொடுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுதான். 48 ஓட கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் என்ன அண்ட் ஆல்சோ கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் என்ன டிவைடட் பை கேபிட்டல் என் வேல்யூ என்ன. இதுதான் கேபிட்டல் வேல்யூ. சரிங்களா? இந்த வேல்யூ கேபிட்டல். அப்ளை பண்ணலாமா? ரோ டோட்டல் சார் ரோ டோட்டல் எவ்வளோ என்ன? சார் 470 ரோ டோட்டல் வந்து 478 சார். இன்ட்டு காலம் டோட்டல் 100 100 சார். divided by எவ்வளோ இருக்குன்னு divided by 1000 தான். 1 டிவைடட் பை 1000. அப்போ இதனோட வேல்யூ சொல்லுங்க. 48 ஓட வேல்யூ சார் 1000 சார் வரும் இதுக்கு. அது டோட்டல் கிடையாதா சார்? ஓவரால் டோட்டல். இது கேபிட்டல் லைன், இது கேபிட்டல் லைன். ஃபார்முலா படி என்ன? கேபிட்டல் லைன்ங்கிறது ஓவரால் டோட்டல். இந்த ஓவரால் டோட்டல் தான் நம்ம எழுதிக்கிறோம். சரியாம்மா? சிம்பிளிஃபை சொல்லணும். ரெண்டு ஜீரோ கட் ஆயிடுச்சு, ஜீரோ கட் ஆயிடுச்சு. அப்போ 47.8 கரெக்டாமா? 47.8. சார் 47.8 சார். ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சிடலாம். அப்போ இந்த ரெண்டு காலத்தோட கால்குலேஷன் அப்புறம் வரலாம். நீங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அப்படியே சொல்றீங்களா ஒவ்வொரு வேல்யூவா? எஸ் சார், நோட் பண்ணிட்டே தான் சார் இருக்கேன். அப்போ இந்த காலம் இந்த காலம் நம்ம கடைசியாக போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு காலத்தையும் முடிக்கலாம். அடுத்த வேல்யூ யார் போடலாம்? 200 போடலாமா? எஸ் சார். ரோ வைஸ் முடிச்சுக்கலாம். அப்போ 200 200ஓட ரோ டோட்டல் என்னமா? 478. 478 into 380 சார் டிவைடட் பை 1000. டவுட் இருக்குதாமா? இல்ல. அப்படியே பொறுமையா போடுங்க. 181.64 சார். ஒரு ரெண்டு டெசிமல் சொன்னா போதும். 180 0180 பா பை 181.64. 64. ஓகே. அது அடுத்த வேல்யூ போடுறாங்க. அடுத்த வேல்யூ 200 கொடுத்தா 150. 150னா 478 340. 150ஓட கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் வேல்யூ 478 இன்ட்டு அதனோட வேல்யூ என்ன? 340. எஸ் 340 சார். 340 divided by 1000. 162.52 சார். சூப்பர், வெரி குட். அது அடுத்த வேல்யூ 80. சார் 80 சார். 80ஓட வேல்யூ 478 இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் 180 இன்ட்டு 180 divided by 1000. அதனோட வேல்யூ 1000. கட் பண்ண எவ்வளோ? 86.04 சார். 860.04. 80 கம்ப்ளீட்டடா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 52. அப்போ 52ஓட வேல்யூ டிவைட் பண்ணுங்க. 52 சொல்றாங்க. அப்படி சொல்றீங்களா? இதோட வேல்யூ 522 into 100 சார். காலம் டோட்டலுமா? சார் காலம் டோட்டல் 100 சார். 100ஆ? 100 எஸ் டிவைடட் சார். 1000 ஆமா? சார் 52.2 சார். 52.2. அடுத்து சொல்றாங்கல்ல, அடுத்த வேல்யூ என்ன? 52 அப்புறம் சார் 180 சார். இல்ல இதனோட அப்சர்வ் வேல்யூ 522 சார். அப்சர்வ்ட் வேல்யூ 180 சார். 180. சரியா? 522 522 into 380 சார் டிவைடட் பை 1000 சார். இதனோட வேல்யூ 198.36 சார். 198.36. அடுத்த வேல்யூ 190 சார் அப்சர்வ்ட் வேல்யூ. 522 into 340 sir divided by 1000 sir 177.48 sir. அடுத்தது வந்து 100 sir. 100.
ரோ டோட்டல்னா 522 into 180 sir divided by 1000. டிவைடட் 93.96 sir. 93.96. 96. Yes sir. ஓகேம்மா. நெக்ஸ்ட் இப்போ வந்து 48 minus அவ்வளோதான் முடிஞ்சுதா? 47.8. Yes sir. முடிஞ்சிச்சு. வெரி குட். ஓகே. இப்போ சொன்ன மாதிரி 48 மைனஸ் 47 பாயிண்ட் இது ரெண்டு It's a whole வேல்யூ square. இந்த வேல்யூ சொல்கிறேங்க. 0.04 sir. 0.04. அப்போ டிவைடட் பை இ. டிவைடட் பை இன்னு என்னது? டிவைடட் பை இந்த வேல்யூ. இதானே ஈயோட வேல்யூ. கரஸ்பாண்டிங் ஈன்னு இது என்ன? அப்போ டிவைடட் பை ஈன்னு Yes இது sir. டிவைடட் பை ஈன்னு அந்த வேல்யூ சொல்கிறேங்க. 47.8. Sir 0.0008 sir. 0.000வா? Yes sir. ஓகே ரம்யா. அடுத்தது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறது. And sir 1 minute sir. ம் ம் ம். Sir 337.08 sir. 3 என்ன சொல்லுங்க? 7.08. 0.86 8 or 86? 808. 08. ஓகே. இப்போ டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூ டிவைட் பை இந்த வேல்யூ. 85 sir. 85ங்களா? 1 பாயிண்ட் சம்திங் வருது. 1.85 sir. 1.8. ஓகே. ஓகே 8 வேல்யூ கண்டுபிடிக்கணும். 8 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து யாரு? 150 மைனஸ் 162.5. The next value is 156.75 sir. 156.75ங்களா? 75 yes sir. அது ரெண்டு டிவைட் பண்ணாமா? 0. Yes I am doing sir. ம். Sir 0.96 sir. 96. Okay, ready. $6.48 sir. 6.48. 36.48 or 6 point? 36. 36.48 sir. 36.48. $0.4240 sir. 0.4240. 4240. Okay, okay. $0.04 sir. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இதுதா 0.04. ம். $0.00076 sir. எத்தனை ஜீரோமா? 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 zeros sir. 76. ம். அடுத்தது ம். sir 337.08 sir. 337.08. Yes sir. இது Sir 1 minute sir, I'll check this. ம். Yes sir. 337.08. ஓகே. இப்போ ரெண்டே டிவைட் பண்ணா
Sir, 1.699, sir. 1.699. Hmm. Okay. Sir, 156.75, sir. Okay. ரெண்டு டெபிட் பண்ணலாம். Sir, 0.8832, sir. 0.8232. லாஸ்ட் ஒன். Sir, 36.48, sir. 36.4. Then divide this to Sir, 36.0.382. 0.3882. இப்போ அடுத்த ஒரு என்னன்னா இந்த கடைசி காலம் மட்டும் ஆட் பண்ணி போட்டால் போதும். கடைசி காலம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நம்மளுடைய சம்மேஷன் ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஈவன். கரெக்டாமா? அப்போ இது Okay, sir. நம்மளுடைய Yes, sir. கைடோட கால்குலேட்டர் வேல்யூ. இப்போ நீங்கள் இந்த சம்மேஷன் எழுதிட்டீங்கன்னா அதுதான் வந்து நம்ம கை ஸ்கொயர்டோட கால்குலேட்டர் வேல்யூ. இந்த ஒர்க் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டேபிள் வேல்யூ தான் Okay, sir. சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் பொறுமையாக ஆட் பண்ணிட்டாங்க. மேலே எத்தனை மொத்தம் 8 4 + 4 8 வேல்யூ. 8 வேல்யூ டெசிமல் மினிமம் எவ்வளோ எடுக்கிறீங்க 4 டெசிமல். மினிமம் எவ்வளோ எடுக்கிறீங்க 4 டெசிமல் எடுக்கிறீங்க. 4 டெசிமல் வச்சு ஆட் பண்ணி சொல்லுங்க. Okay, sir. Sir, 6.205, sir. சரிங்கம்மா கன்ஃபார்மாக நீங்கள் செக் பண்ணிங்கம்மா. Yes, sir. 6.205 Yes, sir. 6.205. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டேபிள் கால்குலேட்டர் வேல்யூ ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேபிள் வேல்யூ. சார் டேபிள் வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா. ஆல்ஃபா வந்து 5%. that is 0.05. இன் டேபிள் வேல்யூ மேபி 95 பார்க்கணும் அப்படின்னா 0.9. சரிங்களா? அந்த டிகிரி Yes, சப்ஜெக்ட் sir. இங்கே டிகிரி சப்ஜெக்ட் ஃபார்முலா என்ன ஆகுதுங்களா அந்த டேபிள் எழுதி சொல்லுங்கள். நான் என்ன ஃபார்முலா டிகிரி சப்ஜெக்ட் என்ன ஃபார்முலாமா ஃபார்முலா எழுதிட்டு தான் போடுறீங்க. ஃபார்முலா என்னது? 1 into C minus 1. Yes, sir. அப்போ ரோ எத்தனை 2 - 1 into 3 - 1 that is equal to 1 into Sir, இங்க column 4 இருக்கு, sir. ஓ காலம் 4 இருக்குதா? சாரி. அப்போ 4னா Sir. 3 ஆயிடும். 3 ஆயிடும். கரெக்டாமா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 3ல என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? டிகிரி சப்ஜெக்ட் 3ல எவ்வளோ வரும் கை ஸ்கொயர் டேபிள் உங்களுக்கு பார்க்க தெரியுமா இல்லை கற்றுக்க வருவீங்களா? Sir, கை ஸ்கொயர் டேபிள் எடுத்துங்க. கை ஸ்கொயர் டேபிள் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி ரெண்டு ஆகுதுன்னு சொல்கிறேன். 4 டேபிள் ஷேர் பண்ணுறேன். sir, 1 minute, sir. இதை நான் finish பண்ணிக்கிறேன், sir. பண்ணிவிட்டு நான் டேபிள் ஷேர் பண்ணுறேன். ரெண்டையும் பண்ண போகிறேன். Sir. Sir, இந்த டேபிள் நீங்க சென்ட் பண்ணது தானே, sir? ஆமாம்மா இருக்கும்மா. கை ஸ்கொயர் இருக்குது இல்லை பேஜ் நம்பர் மேபி 2னா இது 3 இல்லை பேஜ் நம்பர் 3ன்னு இருக்குங்க. Page number, sir? 3 பேஜ் நம்பர் தான் இந்த 3 நிமிஷத்தில் இருக்குங்க. பேஜ் நம்பர் 3. Okay, sir. இருக்கு, sir. சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுதான் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். கரெக்டுங்களா? டிகிரிஸ் ஆஃப் Yes, sir. ஃப்ரீடம் எங்கே பார்க்க போகிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. 5%.
5% நம்மளுக்கு என்ன வருது 95ல பார்க்கணும் கரெக்டுங்களா? 95 இங்கே Yes, வந்து sir. 7.81 கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? 0.9 Yes, sir. 0 B ல வந்து 9.5. Yes, sir. 7.8, sir. கரெக்டுங்களா? அப்போ டேபிள் Yes, பார்த்து sir. பழகிட்டீங்களா? சரி டேபிள் மேலே மிஸ்டேக் பண்ண வேண்டாம். மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறதில்ல, வெரி குட், நல்லா பண்ணுங்க. டேபிள் வந்துட்டாலும் அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் சரிங்களா? Okay, sir. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்பாரிசன் எழுத போகிறோம். 7.81 தானே? அப்போ அந்த 7.81னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது corresponding value. Upper table value equal to chi squared of 0.05 P degrees at the value 7.81. Next one is conclusion. So conclusion formula first எழுதிங்க. Formula என்னது? Calculated value is less than or equal to we know that table value. Table value தெரிஞ்சு 7.81. Calculated value 6.204. அப்போ satisfy ஆகுது கரெக்டாமா? Sir. 205. Therefore, our H0 is accepted. அப்படின்னு என்னது? accepted meaning என்ன? There is no significance between the intelligence and the economics condition. H0 is accepted. அவ்வளோதான். இது ஒரு டைம் 7 மார்க்கில் இருக்குதுன்னா பட் இது சம்டைம்ஸ் வந்து 13 மார்க்கில் டைரக்ட் கொஸ்டினாகவே இது கேட்குறாங்க.